தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலேரஹள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழையால் 6 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மாமரங்களிலிருந்து 90% மாம்பழங்கள் உதிர்ந்து விழுந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், குறிப்பாக இந்த காற்று மழையால் மாம்பழங்கள் அது மாங்காய்களாகவே கீழே விழுந்திருப்பதால் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்க. மோகன், கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த ஆலேரஹள்ளி, இந்திரா நகர், கே புதூர் மற்றும் சந்தம்பட்டி ஆகிய கிராமங்களில் நேற்று இரவு திடீர் என பயங்கர கனமழையுடன் கூடிய சூறாவளி காற்று வெளுத்து வாங்கியது. இந்த இயற்கை சீற்றத்தினால் இந்த கிராம மக்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் உருவாகியுள்ளது. இந்த கிராம பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையால் சின்ன ஆலேரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் 6 ஏக்கர் பரப்பளவிலான மாமரங்கள் ஆலங்கட்டியுடன் கூடிய மழையால் மரத்திலிருந்து மாகனிகள் 90% உதிர்ந்து சேதம் அடைந்திருக்கிறது. இதே போல் அறுவடைக்கு தயாராக இருந்த சந்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாது என்பவரது 10 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள மாங்கனிகளும் மற்றும் சந்தம்பட்டி சின்னசாமி என்பவரது சொந்தமான 10 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள அனைத்து மாங்கனிகளும் உதிர்ந்து சேதம் அடைந்திருக்கிறது. இந்த கிராம பகுதியில் விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரில் ஆய்வு மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என இப்பகுதியில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மோகன், விவரங்களையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ். கிராமத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊராட்சி அளவுல நேற்று இரவு பெய்த கடுமையான சூறாவளி காற்றுடன் பலத்த ஆலங்கட்டி மழை பெய்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் மா விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொடூரமா பாதிக்கப்பட்டிருக்குது. மரத்துல இருந்த மாங்காய் அனைத்து 90% கீழே கொட்டி போச்சுங்க காத்து அடிச்சதுனால. அது மட்டும் இல்ல ஆலாங்கட்டி இருக்கிற மாங்காயும் ரொம்ப மரத்துல இருக்கிற மாங்காயும் சேதம் அடைஞ்சிருச்சுங்க. எங்க ஊராட்சியில முக்கியமான ஊர்ல பாத்தீங்கன்னா கேப்புதூர், குள்ளம்பட்டி, சந்தம்பட்டி, சின்னாலேரஹள்ளி, மிண்டிகிரி இது மாதிரியான கிராமங்கள்ல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஒரு 500 ஏக்கருக்கு மேல விவசாயம் எங்க பஞ்சாயத்துல பண்ணியிருக்கிறாங்க. அதுல 100, 120, 150 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. 100 ஏக்கருக்கு மேல விவசாய நிலம், தென்னை, வாழை இதெல்லாம் கடுமையா பாதிச்சிருச்சுங்க. இதுக்கு தமிழக அரசு, வருவாய்த்துறை எல்லாமே சேர்ந்து ஒரு கணக்கு எடுத்து எவ்வளவு பாதிச்சிருக்குதுன்னு சொல்லி இந்த மாங்காய்க்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கினா நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 10 ஏக்கரை மாந்தோட வச்சுருந்தேன். நான் கார்த்திகை மாதம் 4 மாதம் மருந்து அடித்து தண்ணி பாய்ச்சி நல்லா பக்குப்படுத்தி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நேற்று ராத்திரி சூறாவளி காற்று அடிச்சு பூரா உளிக்கு தள்ளி போயிடுச்சு. இப்போ அந்த ஆலாங்கட்டி சரியான ஆலாங்கட்டி இது மாதிரி காற்று அடிச்சு 2 பேரையும் பார்க்கல. உண்மையாவே பூரா உளிக்கு தள்ளி போயிடுச்சு. இது பெருக்கிறதுக்கே ஆள் வர மாட்டேங்கிறாங்க. இது சும்மா 8 போடுறேன், யாரும் 8 போக மாட்டேறாங்க. நான் அவ்வளோ இதாக வளர்த்து எல்லாம் மருந்து அடிச்சு கொத்தி பக்குப்படுத்தி அருமையாக வளர்த்து வச்சிருந்தேன். எத்தனை ஏக்கர் அவ்வளோ? என்ன 10 ஏக்கர் இருக்குது மாந்தோட்டமே. எவ்வளோ செலவாச்சு? மருந்து அடிச்சது 1.5 லட்சம், கொத்தந்து ஓடுனதெல்லாம் 1.5 லட்சம், 3 லட்ச ரூபாய் செலவாகிது. அரசாங்க அதிகாரிகள் பார்த்து இதே எனக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.